சபையை கட்டுகிறார் இயேசு, சபையை கட்டுகிறார். உண்மை கடவுள் இயேசு தனது சபையை கட்டுகிறார். தூய ஆவி சக்தியாலே கட்டி எழுப்புகிறார். சபையை கட்டுகிறார் இயேசு, சபையை கட்டுகிறார். உண்மை கடவுள் இயேசு தனது சபையை கட்டுகிறார். தூய ஆவி சக்தியாலே கட்டி எழுப்புகிறார். மனிதனுடைய அறிவினாலே சபையை கட்டவில்லை, புத்திசாலித்தனத்தினாலும் சபையை கட்டவில்லை. மனிதனுடைய அறிவினாலே சபையை கட்டவில்லை, புத்திசாலித்தனத்தினாலும் சபையை கட்டவில்லை. ஆவியாரின் வல்லமையாலே சபையை கட்டுகிறார். பாவிகளை மனம் மாற்றி கட்டி எழுப்புகிறார். ஆவியாரின் வல்லமையாலே சபையை கட்டுகிறார். பாவிகளை மனம் மாற்றி கட்டி எழுப்புகிறார். சபையை கட்டுகிறார் இயேசு, சபையை கட்டுகிறார். உண்மை கடவுள் இயேசு தனது சபையை கட்டுகிறார். தூய ஆவி சக்தியாலே கட்டி எழுப்புகிறார். சபையை கட்டுகிறார் இயேசு, சபையை கட்டுகிறார். உண்மை கடவுள் இயேசு தனது சபையை கட்டுகிறார். தூய ஆவி சக்தியாலே கட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் அநாதி காலத்தில் தீர்க்க தரிசனமாய் நம்முடைய பக்தர்களுக்கு உரைத்த பிரகாரம் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் நிறைவேற்றிய திருச்சபையுடைய மகத்துவத்தை நாம் ஒரு சில வசனங்கள் மூலமாக பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவனுடைய பிறப்பை குறித்தும் தீர்க்கதரிசிகளால் முன் உரைக்கப்பட்டது. அப்படியே ஒரு இரட்சகராக இந்த பூமியிலே தோன்றினார். அதுபோல ஆண்டவராகிய தேவன் கடைசி நாட்களிலே உலகத்தில் உள்ள எல்லா சிகரங்களுக்கு மேலாக ஒரு தேவனுடைய சபை, தேவனுடைய சரீரத்தை உருவாக்குவார், ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லியிருக்கிற வசனத்தை நாம் இங்கே பார்க்க போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கடைசி நாட்கள், இந்த காலம் கடைசி நாட்கள், அது முந்தைய காலத்துக்குரியது அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட இந்த வேத வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் இங்கே பார்ப்போம். பர்வதம் பர்வதங்களில் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். உலகத்தில் பலவிதமான ஆராதனை கூடங்கள், தேவனை ஆராதிக்கிற ஸ்தலங்கள் உண்டாயிருந்த போதிலும் எல்லா பர்வதங்களும் அவைகளுக்கும் பர்வதங்கள் என்று ஒரு பெயர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பர்வதங்களுக்கு மேலாக, பர்வதங்களின் மலைகளுக்கு மேலாக, பர்வதங்களின் கொடுமுடியில் ஒரு ஆலயம் ஸ்தாபிக்கப்படும் என்று வேதம் சொல்லி இருக்கின்றது. அந்த ஆலயம் என்ன என்பதை நாம் இங்கே பார்ப்போம், வாசிக்கலாம். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அந்த ஆலயம் மறைந்திருக்காது. அதாவது எல்லா பர்வதங்களுக்கு மேல உலகத்தில் உள்ள அனைவரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு அது இருக்கும். அப்படினால சகல எல்லா ஜாதிகளும் அதனிடத்துக்கு இப்படி வருவார்களா? ஓடி வருவாங்க, நடந்து வர மாட்டாங்க. தேவனுக்கு மகிமை. நீங்க நினைக்கிற பிரகாரம், நான் நினைக்கிற பிரகாரம் அல்ல. உலகம் முழுவதிலேயும் இந்த கடைசி காலத்தில் பூரணத்துக்குரிய, பூரணப்படுத்தக்கூடிய ஒரு சத்தியம் உண்டு. அது எங்கே என்று எதிர்பார்க்கிற பிரசுத்தவான்கள் உலகம் முழுவதும் உண்டு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய வாஞ்சை என்ன என்றால் சத்தியம்.
அந்த சத்தியம்தான் மனிதனை பூரணமாக்கும். அப்படினால அந்த சத்தியம் எங்கே எங்கே இருக்கிறது என்று அலைமோதுகின்றார்கள். இப்பொழுது இருக்கிற இந்த அனுபவத்தில் நாம், அதாவது தேவனுடைய மனவாட்டியாக அவர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது நாம் எடுத்துக்கொள்ள இப்பொழுது தகுதி இல்லை. அப்படினால அந்த தகுதி அடைவதற்கு ஒரு உபதேசம் உண்டு, ஒரு சத்தியம் உண்டு. அது எங்கே இருக்கிறது என்று தேடுகின்றார்கள் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. அப்படினால கடைசி காலம், இந்த காலம் சத்தியம் வெளிப்படக்கூடிய காலம். இந்த காலத்தில் சத்தியவான் எவனும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பான். உலகம் முழுவதும் இருக்கிற அந்த சத்தியவானுடைய காதுல அந்த கடைசி காலத்தில் பூரணப்படுத்தக்கூடிய சத்தியம் இருக்கிறது அல்லவா, அது அவருடைய காதில் துணிக்கும். அப்பொழுது அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்களாம், ஓ நாம் எதிர்பார்த்தது இதுதானே என்று என்ன செய்வார்கள், நடந்து வர மாட்டார்கள், ஓடி வருவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஓடோடி வருவார்கள். அந்த அந்த ஆலயத்தினுடைய காரியங்கள் என்ன, 3 வாசிக்கலாம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும், கர்த்தருடைய பர்வதம், கர்த்தருடைய பர்வதத்திற்கும், யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அங்கே என்ன போதிக்கப்படும், அங்கே கர்த்தருடைய வழி போதிக்கப்படும். கர்த்தருடைய வழி போதிக்கப்படும். அதாவது கடைசி காலத்தில், நெருக்கமான காலத்திலே அந்த சத்தியம், அந்த கர்த்தருடைய வழி போதிக்கப்படும். அதாவது உங்களுக்கு பின்னால் இருந்து கூப்பிட்டு சொல்லும் சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். என்ன சொல்வார்கள், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் இருந்து கூப்பிட்டு சொல்லுகிற சத்தத்தை உங்களுக்கு காதுகள் கேட்கும். அந்த நெருக்கமான காலத்திலேயும் தேவ மனிதர்கள் வேறு ரூபம் கொண்டு மறு ரூபம் அடைந்து, அதாவது அங்காங்க அடைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழி இதுதான், இந்த வழியிலே நடவுங்கள், இதுதான் இப்பொழுது இருக்கிற நெருக்கத்தின் காலத்தில் இதுதான் வழி என்று சொல்லுவார்கள். அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள், நாம் அவருடைய பாதையில் நடப்போம் என்று திரளான ஓடி வருவார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஆமா, அதுதான் இப்ப நாம் தியானிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எதற்கு ஓடி வருவார்கள்? அந்த திரளான கூட்டத்தார். நாம் அடிக்கடி சொல்லுவோம், இங்கே இருக்கிற இவ்வளவு பேர் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த சத்தியத்தை கேட்க, கசத்தை அறிய இருக்கிறார்கள். அது எங்கே இருந்து வெளிப்படும்? சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அதற்கு ஓடி வருவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் அங்கே தம்முடைய வழியை, இறைவனுடைய வழியை மட்டும்தான் காண்பிப்பார்கள், வேறு வழியை காண்பிக்க மாட்டார்கள். அங்கே கட்டுக்கதைகள், அங்கே மரமான கற்றவைகள் பெற்றவைகள், அங்கு படித்தவைகளை சொல்ல மாட்டார்கள். இது கர்த்தருடைய வழி, இது கர்த்தருடைய வழி என்று கர்த்தருடைய வசனத்தையும், அங்கே சீயோனிலிருந்து வேதம் கர்த்தருடைய வசனமும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதை கேள்விப்படுகிறவர்கள் ஓடோடி வருவார்கள். ஒரு கொடியை ஏற்றுகிறவர் அது சும்மா விளையாட்டுக்கு அல்ல. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கொடியும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அது எல்லா மலைகளுக்கு மேலாக அந்த கொடி ஏற்றப்படும். தேவனுக்கு மகிமை மலைகளுக்கு மேலாக ஏற்றப்படும். சபையின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும். அதை பார்த்து ஓடோடி வருவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கர்த்தருடைய சபை, இது தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு இல்லாமல் வேறல்ல. இதற்கும் பரலோகத்திற்கும் தொடர்பு உண்டு. அங்கிருந்து வருகிற அந்த பிதாவின் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த பழுதல்லாத பூரணமான சத்திய, பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும் இடம். அதாவது யார் அறிவார்கள்? இந்த சத்தியவான்கள் எல்லாம் அறிவார்கள். அவர்கள் ஒருவருக்கு சொல்லிக்கொண்டு ஓடாடி வருவார்கள் சத்தியத்தை அறிவதற்கு என்று நாம் காணுகின்றோம்.
தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ எருசலேமுக்குள் இருக்கிற எத்தனை பேருக்கு இது விளங்கி இருக்கிறது எனக்கு தெரியவில்லை, கர்த்தருக்கு தெரியும். ஆனபடினால் நான் அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கின்றோம். மலை என்பது இயேசுவுக்கு மேலாக அவரை அஸ்திவாரமாக கொண்டு இது எழும்பி இருக்கிறது. அதற்காக நான் தேவனுக்கு ஆனபடியினால் அடித்த புசல்கள் மத்தியிலே இது நிற்கிறது என்றால் அஸ்திவாரம் எங்கே இருக்கிறது? மலையிலே. அந்த மலைக்குள்ளேதான் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கின்றது. அப்படினால அது பெருங்காற்றடித்து பெருவெள்ளங்கள் வந்து மோதினாலும் அது நிலைத்திருக்கும். 56 ஆண்டு காலமாக இது நிலைத்திருப்பதும் அதனால் தான் என்று நாம் சொல்வோம். மனிதனால் அல்ல, மனிதன் மூலமாயும் அல்ல, இது தேவனால் ஆயிற்று என்று நாம் காணுகின்றோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி தீர்க்கதரிசியின் மூலமாக கடைசி நாட்களில் அந்த ஆலயம் மலையின் கொடுமுடியில் எழும்பும் என்று சொன்னார். அதை நிறைவேற்றவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தது எதற்காக? அந்த ஆலயத்தை எழுப்புவதற்காக, அந்த மகிமையுள்ள சபையை எழுப்புவதற்காகத்தான் அவர் என்ன செய்தார்? தன்னை அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு நிருபம் எழுதும் போது அவர் இவனமாக எழுதுகிறார். வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27. தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுகினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். எதற்காக இதனை ஒப்புக் கொடுத்தார்? அங்கே 2ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்கள் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும். எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரும் அதனிடத்திலே ஓடி வருவார்கள், வந்து சேர்ந்து கொள்வார்கள். அங்கிருந்து அதாவது கர்த்தருடைய சீயோனிலிருந்து வேதம், கர்த்தருடைய எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அந்த சத்திய சபை இந்த பூமியில ஸ்தாபிப்பதற்காகத்தான் இயேசு கல்வாரியில் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அதற்காக எதற்காக? அதாவது கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பிழையற்றதும் மாசற்றதும் மகிமை உள்ள ஒரு சபை எழுப்புவதற்காக அவர் தம்மை தாமே எங்கே ஒப்பு கொடுத்தார்? சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த ஒரு மரித்தவருடைய ஒரே நோக்கம் ஒரு புனிதமான சபையை உருவாக்குவதற்காக. கட்டடத்தையா அந்த சபைக்குள் இருக்கிறவர்கள் இத்தன்மை உடையவர்களாக இருப்பார்கள், இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய முழுமையான நோக்கம் அதுதான். உங்களை பற்றி என்னை பற்றிய நோக்கம் அதுதான். அதற்காகத்தான் இந்த கடைசி காலத்தில் இயேசு சுவாமி சம்பாதித்து ரட்சித்த இந்த சபைக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருப்பதன் நோக்கம் என்ன? வாழ்க்கையிலே கரைகள் மட்டுமல்ல, கரையினால் உண்டான திரை. கரையை கூட நாம் எடுத்து விடுகின்றோம். துணியை காய போட்டு அயன் பண்ணி விட்டு பார்த்தால் அந்த கரை இருந்த இடத்துல ஒரு திரை இருக்கும், அது வழியே தெரியும். அது ஒரு கரை மாதிரியே தெரியும். அதுபடியினால அதாவது அந்த திரையும் நீக்கணும். அவருடைய மனவாட்டியில் என்ன இருக்கக்கூடாது? பழுது ஒன்றும் இருக்கவே கூடாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பழுதில்லாத ஒரு கூட்டத்தை, ஒரு புனிதமான சபை எழுப்புவதற்காக இயேசு கல்வாரியிலே தன்னுடைய ஜீவனை, மற்றபடி அல்ல. எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாவிகள், அதாவது அக்கிரமக்காரர்கள், துன்மார்க்கமான எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து ஆராதிங்க கிடையாது. கடைசி காலத்தில் ஒரு சபை உண்டு என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்கு அப்பாற்பட்ட தொலைய ஸ்தலங்களும் இந்த பூமியில இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு மாறுபட்ட அதாவது கூட்டங்களும் உலகத்தில் இருக்கும், அதை நான் ஒன்றும் சொல்லவில்லை.
நமது நோக்கம் என்ன, புதிய எருசலேமை உருவாக்கிய நோக்கம் என்ன என்பதைத்தான் நாம் இன்று தியானிக்கவும் அதற்காக சந்தோஷப்படவும் பண்டிகை கொண்டாடவும் வந்திருக்கின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சாலமோன் உன்னத பாட்டில் எழுதும்போது அவர் இவ்வளமாக அவர் எழுதுகிறார் பாருங்க. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 6ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கலாம். ராஜஸ்திரீகள் 60 பேரும் அங்கே பாருங்க, கவனிங்க. ராஜஸ்திரீகள் 60 பேரும் மர்மநாட்டிகள் 80 பேரும் கன்னியருக்கு தொகை இல்லை, கன்னிகைகளுக்கு தொகையே கிடையாது. அப்படிப்பட்ட கூட்டம் உண்டு. அதாவது மனம் திரும்பின, ஒரு சில பாவங்களை விட்டு மனம் திரும்பிய ரட்சிக்கப்பட்ட சிலர் உண்டு. அதுக்கு தொகையே கிடையாது. அவ்வளவு ஜனங்கள் உலகத்தில் இருப்பார்கள். ஆனால் இவைகளை மத்தியில் என்ன வாசிங்க. என் புறாவோ என் உத்தமிய ஒருத்தியே. ஒருத்தி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது கன்னிகை என்னுடைய புறா ஒருத்தி. அது எப்படி இருக்கணுமா? அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அது மணவாட்டி. ஆனபடினால அவருக்கு மணவாட்டியா இருக்கிறவர்கள் எப்படி இருக்கணுமா? கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாத பழுதற்ற ஒரு கூட்டமாக, ஒரு கன்னிகையாக அது இருக்கணும். மற்றபடி அல்ல. அது மற்றபடி உலகத்தில் அதாவது இருக்கும் அந்த மலைகளுக்கு மேலாக ஒரு உயரமான மலையில் தான் கர்த்தருடைய ஆலயம் எழும்பும் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டார் என்று நாம் காணுகின்றோம். அதை நிறைவேற்ற இயேசு இந்த பூமிக்கு பிதாவினால் அனுப்பப்பட்டு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு ஆண்டவராகிய தேவன் அருமையான சத்தியங்களை தந்திருக்கின்றார். அப்போஸ்தலன் சொல்லுவார், இவைகளெல்லாம் தேவனால் உண்டாயிற்று. இவைகள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினால் நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறோம். அவருடைய நோக்கம் என்ன? தன்னுடைய மணவாட்டி தன்னோடு கூட இருக்கணும். அப்படினால அவரோடு ஒப்புரவாகணும். அவருக்கும் அந்த மணவாட்டிக்கு அந்த பகமை இருக்கக்கூடாது. அப்படினால அதற்கு என்ன செய்தார் என்று சொன்னால், ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு தந்தார். மனிதன் தேவனை ஆராதித்தாலும் 59 அதிகாரத்தில் அடிக்கடி படிக்கிறது தானே. அது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொன்னார். அப்படி இருக்கிற மனுக்குலத்தை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்குரிய சத்தியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த உபதேசத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை, அந்த ஊழியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார். எதற்கு? மனிதனில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத பகமை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீக்கி அவர்களை தேவனோடு ஒன்றித்து திருச்சபையினுடைய சரீரத்தில் ஒரு அவயவமாக மாற்றுவதற்காகத்தான் இந்த ஊழியம். அவர்கள் மோட்சத்துக்கு போக மாட்டாங்களா? இவங்க போக மாட்டாங்களா? இதுவரைக்கும் எத்தனை பேர் மறிச்சிருக்காங்க, போக மாட்டாங்களா? போவாங்க. அதுக்கெல்லாம் அவசரம் இருக்குது. அவர்களுக்கு கிடைத்த சத்தியத்தின்படி பூரணமாக்கப்பட்டு யார் மரித்தார்களோ அவர்களெல்லாம் அங்கு ஒரு பரம எருசலேம் பரலோகத்தில் இருக்குது. அங்கதான் போய் அவர்கள் சேருகிறாங்க. அங்கதான் நாம போய் சேர போகிறோம். இங்கே அதாவது ஆட்கள் கம்பெனிக்கு ஆள் விடுனா ஏஜென்ட்கள் வந்து ஆள் எடுப்பாங்க இல்லையா, எடுத்து அங்கே கொண்டு சேர்க்கத்தான் அந்த கம்பெனியில் சேர்க்கறதுக்கு தான் ஆள் எடுப்பாங்க. அதே மாதிரி அந்த பரம எருசலேமுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு இங்கே ஆட்கள் தயாராக்கப்படுகின்றார்கள். ஆட்கள் தயாராக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆராதிக்கிற பற்பலகையான கூட்டங்கள் உலகத்தில் உண்டு. அவர்கள் ஆண்டவரைத்தான் ஆராதிக்கிறார்கள். ஆனால் இயேசு இந்த பூமியில வந்த நோக்கம், அவருடைய முழு விருப்பம் என்னவென்றால், கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பிழையில்லாத வாழ்க்கையுடைய ஜீவனம் பண்ணுகிறவர்களை அவர் சேர்க்கிறதற்காக தான் சொன்னார்.
அல்லேலூயா. Hallelujah. அதற்காகத்தான் அவர் சபையை இந்த பூமியில உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. மற்றவங்க சொல்றது மாதிரி ஆண்டவர் வரும்போதுதான் அந்த இது அடைய முடியும். மனிதன் மாம்சம் பலகீனம் உள்ளது. அப்படினாலும் பலகீனமா தான் இருப்பான். அதாவது நீங்க ரொம்ப மிச்சமா பேசாதீங்க. ஆண்டவரே சொல்லிட்டாரு, அதாவது மாம்சம் பலகீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது என்று சொல்லிவிட்டார். அப்படினால அதாவது மனிதன் பூரணப்பட முடியாது என்று சொல்லுகிறார்கள். தேவனுக்கு மகிமை. ஆனால் இயேசு வந்தது மனிதனை பூரணப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நம்முடைய பிள்ளைகளை தேறினவர்களுக்குள்ளே சத்தியத்தை குறித்து பேசுகிறோம் என்ற மாதிரி என்னுடைய பிள்ளைகள் அதுக்குரிய வாஞ்சி உள்ளவர்கள் எப்போதாவது என்னுடைய கையில் கிடைப்பார்கள். எப்பொழுதாவது கூடியிருந்து பேச வாய்ப்பு கிடைக்கும். அப்படி நான் சொல்லுகிற காரியம் அதுதான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது, உலகத்தில் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. இது ஒரு மாயாபுரி சந்தை. அல்லேலூயா. தண்ணீரிலே மிதக்கிற ஒரு குமிழுக்கு சமானம். பார்ப்பதற்கு சூரிய ஒளிப்பட்டவுடன் டிசனாக அந்த குமிழுக்குள்ளே கலரை நாம் பார்க்கலாம், பார்த்திருப்பீர்கள். தேவனுக்கு மகிமை. ஆனால் அழகாக இருக்கும். வெயில் என்ன கொஞ்சம் கூட ஆயிடுனா டப்புன்னு வெடிச்சு. இவ்வளவுதான் மனித வாழ்க்கை. இவ்வளவுதான் மனிதனுக்கு உலகத்தில் கிடைக்கிற படிப்பு, பணமோ, அந்த அதிகாரமோ இவ்வளவுதான். பூச்சி போன நிகழ்லாம் போச்சு. அப்படினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய எருசலேம் எதற்காக? புதிய எருசலேமுக்குள்ள ஏன் நம்ம எப்படி சிலர் எண்ணுகிறார்கள் அல்லவா, என்னாலும் பாவரிக்க இதை பார்த்துட்டாலும் இதை கேட்டாலும் இங்க பாவரிக்க. அருமையானவர்கள், இதற்காகத்தான் கழுவி 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 கரைகள் தான் போயிருக்கிற ஒழிய இன்னும் திரைகள் இருக்குது. அதை ரொம்ப அழுத்தி தான் எடுக்க வேண்டியது இருக்கிறது. ஆனபடினா இயேசு சுவாமி பூமிக்கு வந்த நோக்கம் நம்மை கரை திரை இல்லாத, பிழை இல்லாத, ஒரு மாசற்ற, ஒரு மகிமையுள்ள ஒரு சபையாக அந்த சபை உருவாக்கத்தான் இயேசு வந்தார். தேவன் அந்த சபையை எழுப்பி இருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அந்த சரீரத்துக்குள்ள சபைக்குள்ள நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அந்த சபைக்கு தான் அவர் எப்படியானாராம்? அந்த சபைக்கு அவர் சரீரமாகவும் தலையாகவும் அவர் மாறிவிட்டார் என்று, அதாவது எபேசியர் 1 அதிகாரம் 23வது வாக்கியத்தை வாசிங்க. அந்த சபைக்கு தலை உண்டு, அந்த சபைக்கு சரீரம் உண்டு, அந்த சபைக்கு இயேசு சரீரம், அந்த சபைக்கு இயேசு தலை. தலையில்லாத அரசாட்சி நிற்காது. கண்டிப்பாக கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. தலையில இருந்து தானே எல்லா உத்தரவு வரணும். தலைவன் இல்லாத சேனையும் புருஷன் இல்லாத குடும்பமும் சுத்தி வராது. உண்மை. அதற்கு இந்த சபைக்கு இயேசு தலையாக கொடுக்கப்பட்டார். இந்த சபைக்கு இயேசு சரீரமாக தரப்பட்டிருக்கின்றார். இந்த சபையில் சேர்க்கப்படுகிறவர்கள் அந்த இயேசு சரீரத்தினுடைய உறுப்புகளாக, அங்கங்களாக மாறிவிடுகின்றார்கள். தான் இயேசுவாமி சொல்லும் போது சொன்னார், கவலைப்படாதீங்க. எதுக்காக? உணவுக்காக கவலைப்படாதீங்க, உடைக்காக கவலைப்படாதீங்க, என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீங்க. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறீர்கள். இந்த கை தனாக கவலைப்படுமா, என்ன செய்ய அதுக்கு இந்த சரீரம் தானே பொறுப்பு. ஆனபடியினால் இந்த சபைக்கு இயேசு அப்படியானார். வாசிங்க பாபு. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இந்த சபைக்கு, இந்த சரீரத்துக்கு எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக அவரை தந்தருளினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் தீர்க்கதரிசிகளுக்கு சொன்ன காரியத்தின்படி அது மலைகளுடைய சிகரத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது.
அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அசையாது, அதுவோ என்றென்றும் அசையாது என்று நம்முடைய அருமையான பக்தன் ஒருவர் பாடி இருக்கிறார். இசைவனைப்பான நகரமாக கட்டப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவாகிய சரீரத்தோடு, கிறிஸ்துவாகிய தலையோடு அது இசைவனப்பாக கட்டப்பட்டிருக்கின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அந்த சபை சரீரம், அந்த சபைதான் அவருக்கு சரீரம். அந்த சரீரத்துக்கு ஒரு தலை. ஆமென். இது ஏற்கனவே தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தையை நிறைவேற்ற இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அந்த இயேசுதான் இந்த சபை அவர் கட்டுகிறார் என்று சாலமோன் சொல்லும்போது சாலமோன் இப்படி சொல்லுகின்றார், ஞானம் ஞானம் தன் வீட்டை கட்டி வாசிங்க. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 9 அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் வாசிப்போம். ஞானம் தன் வீட்டை கட்டி, ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும், அவர் கட்டிய வீட்டுக்கு எத்தனை தூணு? 7 தூணு. அது பழுதுள்ள தூண் அல்ல, பழுதற்ற சுத்தரம் தீர்க்கப்பட்ட தூண். அந்த தூணை நிறுத்தி தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்று, அதாவது இந்த அழைப்பு என்று உண்டாகுது பாருங்க. இதை கண்டுகொண்டவர்கள் அழைப்பு கொடுக்காமல் இருக்க முடியாது. ஆன முடினால் தானே நேரடியாகவும் தெருக்களில் நின்றும், இப்ப தெருக்களில் எல்லாம் அது முடியாத அடிக்கு ரொம்ப எதிர்ப்புகளும் கல்வீச்சுகளும் நடக்கிறது, இருக்கட்டும். ஆனால் அது பூமியும் புத்தகத்தின் கடைசி வரைக்கும் செல்லும். அவர் எங்கே இருந்து சிறைச்சாலையில கையும் காலும் கட்டப்பட்டவராக இருக்கும் போது அவர் சொல்லுகின்றார், நான் கட்டப்பட்டிருக்கிறேன். அவருடைய சுவிசேஷம் கட்டப்படவில்லை. அது பூமி எங்கும் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் சென்று கொண்டே இருக்கிறது. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளதாக அது இருக்கிறது. அது எப்படி என்று அற்பமாய் தோன்றிய காலத்தில் நமக்கு பிளான் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். எப்படி இந்த கடைசி கால நான் இப்பொழுதும் இனிமேல் அறிவிக்க போகிற வார்த்தைகளை எப்படி உலகம் முழுவதும் கொண்டு செல்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை அவர் செய்வார். தேவனுக்கு மகிமை. அப்படி போல ஏசாயாவுக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை இயேசு நிறைவேற்றியிருக்கிறார். சாலமோனுக்கு சொன்ன வார்த்தை ஞானம் என்பது இயேசு என்று நாம் காணுகின்றோம். ஞானம் தன் வீட்டை, அவருடைய வீட்டை, ஞானம் தன் வீட்டை கட்டி அதற்கு 7 தூண்களை நிறுத்தி, வெறும் தூணல்ல, சித்திரம் தீர்க்கப்பட்ட தூண், சித்தரிக்கப்பட்ட அந்த 7 தூண்களை நிறுத்தி அதற்கு மேலே வீட்டை கட்டுகிறார். அந்த வீட்டுக்குள்ள வருகிறவர்களுக்கு என்ன கஞ்சாகாரமா? அங்க என்ன ஆகாரம்? அங்கே ஞானதன் வீட்டை கட்டி 7 தூண்களை சித்திரம் தீர்த்து பட்டணங்களில் போயவன் பேதையவன் இடத்தில் வரக்கடவன் என்று சொல்லி, அதாவது என்ன ஆகாரம்? வாசிங்க பாப்போம். கொழுத்த ஜந்துக்களை அடித்து, கொழுத்த போதும், கொழுத்த ஜந்துக்களை அடித்து எவன் பேதையை விடுறது சாப்பிடுங்க, விலையுமின்றி பணமின்றி சாப்பிடுங்கள் என்று. அப்படி உச்சிதமான மறைபொருள்கள், ஆத்மாவையும் சரீரத்தையும் பலப்படுத்துகிற உச்சிதமான ஆகாரங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்தில் அதாவது இன்னும் வெளிப்பட போகிறது என்னென்றால், கொழுத்த ஜந்துக்களை அடித்து உச்சிதமான கோதுமையினால அந்த வீட்டுக்குள்ளே வருகிறவர்களை போஷிக்க ஆண்டவர் வானத்தின் பலகைகளை திறக்கும் காலம் இதுவாக இருக்கிறது. அது இதுவரை கேள்விப்பட்டிராத, இதுவரை புசித்திராத ஆகாரமாக இருக்கும். நாம் பார்க்காத ஆகாரம், அது கொழுத்த ஜந்துக்களை அடித்து என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. கர்த்தர் அதை செய்வாரா?
கர்த்தர் செய்வார், செய்யத்தான் போகிறார். அல்லேலூயா. ஹalleluya. கிராமத்தில் வாழ்ந்த நம்மை, கூளை தவிர வேறு ஒரு ஆகாரம் தெரியாமல் இருந்த நம்மை ஒரு தடவை அந்தமானுக்கு கொண்டு போனார். அந்தமானில் போய் அந்தமான் ஊழியத்தை முடித்து விட்டு நடந்து கல்கத்தாவில் நமக்கு ஒரு பிராஞ்ச் இருந்தது. அப்போ கல்கத்தா பிராஞ்சுக்கு போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரயாணப்பட்டு எல்லாம் ஓகே ஆகி பிளைன் புறப்படக்கூடிய நேரத்தில் அங்கே போய் ஆகிவிட்டது, ஏறி ஆகிவிட்டது. பிளைனில் ரிப்பேர் ஆனப்படி எல்லாரும் கீழே இறங்குங்கள் என்று சொன்னார்கள். தேவனுக்கு மகிமை. நமக்கு ஒன்றும் தெரியாது, இனிமேல் என்ன செய்வது? டிக்கெட் எடுத்தாச்சு, என்ன கையில் காசும் கிடையாது, எப்படி போகிறது? உடனே ஒருவர் வந்து சொன்னார், கலங்காதீர்கள், உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் உங்களுக்கு ரூம், உங்களுக்கு வேண்டிய உச்சிதமான ஆகாரங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. என்மேல் உங்களை கல்கத்தாவில் கொண்டு விடும் வரைக்கும் இவர்கள் தான் பொறுப்பு என்று சொன்னார். அங்கே போனோம். அதாவது அந்த பெட்டில் படுக்க நமக்கு இஷ்டம் இல்லை. அப்படிப்பட்டு விடிய விடிய தரையில் ஒரு துணியை விரித்து முழங்காலில் நின்றோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டு விடிய விடிய முழங்காலில் நின்றோம். காலையில் டிஃபன் டைம், எல்லாரும் சாப்பிட போகலாம். அங்கே உள்ள எல்லாம் ஏற்பாடு. போய் உட்கார்ந்த நம்ம ஊர் நாட்டை மாதிரி சப்ளையர் வருவார் என்று எதிர்பார்த்தோம். அப்போ ஒரு கிடம் சாப்பிடலையான்னு கேட்டார். சாப்பாடு யாரும் கொடுக்கலையே, எல்லாம் முன்னால் ரெடியாக நிறைய தயாராக வைத்திருக்கிறது. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் போய் உங்களுக்கு என்ன தேவை எடுத்து சாப்பிட்டு. நாம் இவைகளை பார்த்ததில்லையே, இப்படி ஆகாரங்களை நான் சாப்பிட்டதில்லையே. எடுத்தால் இதை எடுப்போமா, அதை எடுப்போமா, இதை எடுப்போமா, எதை எடுப்பது ஒன்றும் நம்மளோட மனசில் தோல்ல நின்றுகிட்டே இருக்கு. ஒருவர் வந்து எடுத்து கொடுத்தார். உங்களையும் என்னையும் அதற்குத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். அதற்குத்தான் அழைத்திருக்கிறார். உசிதமான கொளுத்த ஜந்துக்களை அடித்து வைத்திருக்கிறார். ஆனால் வாருங்கள் வாருங்கள் என்று பணிவிடைக்காரர்களை அனுப்பி அழைப்பு கொடுக்கின்றார். அற்புதமான ஊழியத்தை கேட்ட டிவி ஊழியம், அது இன்டர்நெட்டும் பல ஊழியங்களில் இந்த வார்த்தைகளை அறிவிக்க வைக்கிறார் பாருங்க. இதற்காக தான் நீங்கள் அதாவது மற்ற நீராகாரங்களை சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டாம், உச்சிதமான கொளுத்த ஜந்துகள் அடிக்கப்பட்டு வாருங்கள் என்று சொல்லும் காலம் நெருங்கிட்டு, இது ஆரம்பித்திருக்கிறது, நெருங்கிட்டு, இதை உலகிற்கு அறிவிக்க வேண்டும். பலப்படுத்தும்படியாக பலப்படுத்தும்படியாக நம்முடைய ஊழியர் மாநாடு இங்கே நடந்தது. வட இந்தியா, வெளிநாடுகள், பல இடங்களிலிருந்து மக்கள் ஊழியர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் போகும்போது கொளுத்த ஜந்துக்களை புசித்து விட்டு போகிறவர் போல ரிப்ளை சொல்லிவிட்டு போனார்கள். போன பிறகு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நானும் அதற்கு முன்னால 1 மாதமாக பல கூட்டங்களை நடத்திவிட்டு கொஞ்சம் பாடியில் டயர்டாகத்தானே இருந்தேன். 5 நாள் மீட்டிங் இருக்கிறது என்ற ஒரு எண்ணமும் இருந்தது. அந்த மீட்டிங்கில் அட்டெண்ட் பண்ணின பிறகு ஸ்டெப்பாக இந்த கொளுத்த ஜந்துக்களை உச்சிதமான போஜனத்தை சாப்பிட்டால் அவனுக்கு என்ன பலன் கிடைக்குமோ வந்தது. அந்த பலன் வந்தது. இங்க எழுத்துல மட்டுமல்ல, அது நடைமுறையிலையும் அது என்று அதுதான் இருக்கிறது. கடைசி நாள் சபை அபிஷேகம் பண்ணுவதற்காக உள்ளே போகும்போது கர்த்தர் ஆட்கொண்டார். அங்கிருந்து 150 பேர் நம்முடைய ஊழியர்கள் அங்கே வடநாடு பல நாடு வந்திருந்தாங்க. சிலர் வரல. அங்கிருந்து நான் திரும்பி வரும்போது நான் நடந்து வரல, என்னை சூறாவளியிலே தூக்கி வர்ற மாதிரி வந்தது. தேவனுடைய பிள்ளைகளை ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. ஞானம் என்றாலும் அது இயேசு.
ஞானத்தின் உறைவிடம் அவர்தான். ஆமென். அப்படினால அவர் இன்று அவருடைய வீட்டை, இது அவருடைய வீடு, நம்முடைய வீடு அல்ல, அவருடைய வீட்டிலே நம்மை சேர்க்கிறார், சேர்த்து கொண்டே இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அந்த நாள் வந்துட்டென்று எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே பல தடவை ஆராதனையில் சொல்லியிருக்கிறேன். எலியா சொன்னார் 3 வருடம் தேசத்தில் மழை இல்லை. அப்படி இருந்த காலத்தில் ஆண்டவர் சொன்னார், ஆகாபுக்கு முன்னால் அவனை போய் காட்டு, நான் பெருமழையை கட்டளையிட போகிறேன் என்று. எங்கோ புல் பூச்சி குருவி குடிக்க கூட தண்ணீர் கிடையாது, அவ்வளவு நெருக்கமான காலம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. காண்பித்தார். அவர் என்ன சொல்லுகிறார்? சீக்கிரமாக ரகத்தை போட்டு வீட்டுக்கு ஓடிவிடும், பெருமழையின் இறைச்சல் கேட்கிறது. காதல என்ன கேட்குது? 3 வருஷம் மழை இல்லை, பெருமழையின் இறைச்சல் கேட்க நம்புவாங்களா? என்றால் என்ன என்றே புரியாமல் இருக்கும். அதுபோல பெருமழை இறைச்சல் நமக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆவியானவருடைய கிரியை வெளிப்படும் காலத்தில் நாம் வந்திருக்கின்றோம். அருமையானவர்களே, ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. ஞானம் தன் வீட்டை கட்டி 7 சுத்திரம் தீர்க்கப்பட்ட தூண்களை அதற்கு விட்டிருக்கிறது. இப்படி திருச்சபைக்கு 7 அஸ்திவார உபதேசங்கள் உண்டு. எல்லாரும் பார்த்துருப்பீங்களா? அங்கே எழுதி போட்டிருக்கேன், அங்கே முகப்பில் எழுதி போட்டிருக்கு அல்லவா? அஸ்திவார உபதேசம் 7. தேவனுக்கு மகிமை. அவைகள் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அவைகள் எல்லாம் சுத்திரம் தீர்க்கப்பட்ட பழுதில்லாத உபதேசம், சத்தியம். அதுதான் அஸ்திவார உபதேசம். அதற்கு மேலே தான், அஸ்திவாரத்துக்கு மேலே தான் கட்டடம் கட்ட முடியும். அஸ்திவாரம் இல்லாத கட்டடம் நிற்காது என்று நமக்கு தெரியும். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால வீடுகள் நிறைய கட்டப்படுகின்றது. ஆனால் எப்படி கட்டுகிறார்களாம்? தேவனுக்கு மகிமை. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். அதற்கு முன்னாலே அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. அந்த அஸ்திவாரத்தின் மேலே சிலர் கட்டுகிறார்கள். எப்படி கட்டுகிறார்கள்? ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தனமை உள்ளதென்று அக்கினியானது. தேவனுக்கு மகிமை. சிலர் கட்டுகிறார்கள். அஸ்திவாரம் இயேசுதான், அதில் தான் கட்டுகிறாங்க. ஆனால் என்னத்தை கொண்டு கட்டுறாங்க? வெள்ளி, பொன், விலையேறப்பட்ட கற்கள், மரம், புல், வைக்கோல், இவைகளால் கட்டுகிறார்கள். எல்லாம் கட்டுமானந்தான். இப்போ நாங்கள் பாருங்க, 1000 ரூபாய்க்கு அதில் ஒரு 10,000 ரூபாய்க்கு வைக்கலவங்க கட்டிங்கன்னா பெரிய பழப்பாயிரும். அதே நேரத்தில் 10,000 ரூபாய்க்கு ஒரு பெரிய வீட்டை கட்ட விடும். அஸ்திவாரம் பூமி விட்ட மேலே வந்து கிடையாது, அஸ்திவாரத்துக்குள்ளே தான் கிடக்கணும், மேலே வராது. இந்த வைக்கப்படப்பு இருக்கு பாருங்க, இவைகள் பார்க்கிறவங்க இப்போ இப்போதான் ஆரம்பித்தா இவ்வளோ பெரிய படப்பாயிட்டு. தேவனுக்கு மகிமை. இவ்வளோ பெரிய படப்பாயிட்டேன்னு சொல்லுவார்கள். அஸ்திவாரம் உண்டா, உறுதி உண்டா? அதில் அக்கினி வந்து பிடிக்கும்போது நிற்குமா? சோதிக்க வேண்டிய காலத்துக்குள் வந்திருக்கின்றோம். சுடர்களாய் பிரகாசித்த சிலரை நம்மிடத்தில் கேட்கிறார்கள், ஐயா அவர் எங்கே, இவர் எங்கே, அந்த மாந்திரவாதி எங்கே, அவர் எங்கே, இவர் எங்கே? கட்டுமானம் சரியில்லையே, எங்கேயோ சோதனையில் விழுந்தது. சோதனையாகி அக்கினி பிடிக்கும் போது எரிந்து போகிறது. ஒன்று, அஸ்திவாரமுள்ள நகரம், அஸ்திவாரமுள்ள கட்டடம், அது நிற்கும், அது எங்கும் புகாது, எங்கே அசையாது விழாது என்று நாம் காணுகின்றோம். பெரிய கூட்டம் என்று ஏமாந்து விட வேண்டாம், பெரிய பில்டிங் என்று ஏமாந்து விட வேண்டாம். மரத்தடியில் ஆராதித்தால் கூட போதும். நம்ம பாஸ்டர் இருந்தாங்க, அவங்க இன்னொரு சபையிலிருந்து வந்தவங்க. அப்போ அந்த பாஸ்டர் தான் அவங்கள வழி நடத்தினது. ஒரு நாள் பார்க்கும்போது இப்படியெல்லாம் சொல்லியிருக்கார், நீங்கள் ஊழியத்தில் இறங்கிட்டீங்களே, கஷ்டம் வந்தால் தாங்கிடுவீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ அவங்க சொன்ன அவருக்கு சுருக்கமாக சொன்ன வார்த்தை என்னன்னா, எங்கள் ஆண்டவர்
இந்த மரத்தடி நிழலில் உட்கார்ந்து ஊழியம் செய்யுங்க என்று சொல்லிவிட்டால் எங்களுக்கு வீடு வாசல் என்று நாங்கள் கவலைப்பட மாட்டோம், ஆகாரம் இல்லை என்று கவலைப்பட மாட்டோம். அதாவது இந்த நிழலில் உட்கார்ந்து நாங்கள் ஆண்டவர் ஊழியம் செய்வோம். இப்போ அவ்வளவு விசுவாசமாக என்றவர் விட்டு போய்விட்டார். தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் அருமையானவர்களே, புதிய எருசலேம் சபை என்பது அனாதியிலே கொண்ட தீர்மானம் என்று நாம் காணுகின்றோம். அது பரலோகத்தில் அதற்கு பெயர் பரம எருசலேம் என்று இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிறபடினால் அதுக்கு பேர் என்ன பேர்? பரம எருசலேம். தேவன் இந்த பூலோகத்தில் கட்டப்படுகிற இதற்கு புதிய எருசலேம் சபை என்று பெயர். ரெண்டு ஒன்று. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அந்த பரம எருசலேமுக்கு யார் யார் போவார்கள்? அவர்களே, அதாவது இதுக்கு முன்னால போனவங்க போயிருக்க மாட்டாங்களான்னு கேட்கிறாங்களா? போயிருக்காங்க, அங்கே இருக்காங்க. அது பூரணமாக்கப்பட்ட ஆவி உடையவர்கள் இருக்கிற இடம். அதுதான் பரம எருசலேம். அதே மாதிரி புதிய எருசலேமும் பூரணமாக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்படுகிற ஒரு இடம் தான் இது. அந்த பரம எருசலேமுக்கு இங்கே ஆள் சேர்க்கப்படுகின்றது. இங்கே ஓட்டத்தை முடிக்கும் போது அவர்கள் அங்கே போய் சேர்ந்து விடுகின்றார்கள். அப்படினால் இங்கே சேர்ந்தீர்களே என்று எபிரேய நிருபகர்த்தா எழுதும்போது அவர் இவனமாக எழுதுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும். அந்த பரம எருசலேமில் இருக்கிறது யார்? அதாவது பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஆவிகள் சேர்ற பரம எருசலேம். இங்கே சேர்ந்தீர்களே, இங்கே சேர்ந்திருக்கிறோம் அல்லவா? இங்கே சேர்ந்திருக்கிற, இங்கே சேர்கிற, இங்கே கட்டப்படுகிறது, அங்கே கட்டப்படும். பரலோகத்தில் எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படியால் இங்கே இந்த புதிய எருசலேமில் யார் சேர்க்கப்படுகிறார்களோ அவர்கள் எங்கே சேர்க்கப்படுகிறார்கள்? பரம எருசலேமிடத்தில். ஆயிரமான தேவதூதர்கள் வாசங்க. யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். அங்கே பரம எருசலேமில் யார் இருக்கிறார்? பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவி. அங்கே சரீரம் கிடையாது. இங்கே சரீரத்தை விட்டு யார் பிரிகிறார்களோ அவர்களெல்லாம் எங்கே போகிறார்கள்? ஏற்கனவே அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தை முழுமையாக கை கொண்டவர்கள், பூரணமாக்கப்பட்டவர்கள். அந்த பூரணமாக்கப்பட்டவர்களுடைய ஆவிகள் எல்லாம் பரம எருசலேமிடத்திலே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். தேவனுக்கு மகிமையுண்ட. எவ்வளவு எழுதியிருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு எழுதியிருக்கு பார்த்தீங்களா? புதிய எருசலேம். தேவன் எருசலேமை கட்டுகிறார். தேவன் எருசலேமை பூமியிலே கட்டுகிறார். துரத்துண்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், இயலாதவர்கள், வழியில்லாதவர்கள், அவர்களைத்தான் கூட்டி சேர்க்கிறார். அவர்களைத்தான் கூட்டி சேர்க்கிறார் எருசலேமில். அவர்கள் தான் பூரணப்படுவார்கள். இன்று நம்முடைய சபைக்குள்ளே நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இங்கே தினமும் நம்முடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணுகிறாங்க. ஆலயத்தில் ஆராதனை நாட்களிலே செவ்வாவள்ளி போன்ற பாசிக ஆராதனை இங்கே நடக்கிறது. அதற்கு மக்கள் வருகிறார்கள். மக்கள் என்றால் ஆராதனை ஆரம்பித்த பிறகு பலர் வருவார்கள். இங்கே ஒரு சிலரை நான் பார்க்கும்போது எனக்கு பெரிய ஆச்சரியம். ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் இங்கே சத்தம் கேட்குது. கதவில் திறந்து பார்த்துடும். ஓஹோ, இவங்க தான் அந்த பூரணமாக்கப்பட்ட ஆவியினிடத்தில் போய் சேருவாங்களா நினச்சிக்கிட்டேன்.
அல்லேலூயா. Hallelujah. Hallelujah. இவங்க தான் அந்த பூரணமாக்கப்பட்ட பரம எருசலேம். இந்த புதிய எருசலேமுக்குள்ள இருக்கிறவர்கள் இங்கிருந்து ஆள் தயார் பண்ணி அங்கே அனுப்புகிறது. அல்லேலூயா. Hallelujah. இது காணப்படுகிற சபை, அது காணப்படாத சபை. காணப்படாம அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. Hallelujah. ஆனபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவினுடைய நோக்கம் என்ன? கரைதிரை. அங்கே இருக்கிறது யார்? பூரணமாக்கப்பட்ட நீதிமான்கள், பரிசுத்தவான்களுடைய ஆவிகள் அங்கே இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கும் போது யார் யார் அந்த நிலை அடைந்தார்களோ, கரைதிரை இல்லாத வாழ்க்கையை பெற்றார்களோ, என்னுடைய வாழ்க்கையில் 5 வருஷம் நான் இந்த நிலை அடைவதற்கு அலைந்து திரிந்தேன். என்னால் நான் நரகத்தை டைரக்டாக பார்த்து அதை அனுபவித்தபடியினால் இன்னொரு சந்தர்ப்பம் ஆயிற்றால் நான் மனிதனாக இருந்து பிரயோஜனம் இல்லையே. அலைந்து தெரிந்தேன் இந்த தெய்வீகத்தை அடைவதற்காக. அல்லேலூயா. Hallelujah. 5 வருஷத்துக்கு பிறகு இந்த சத்தியம் எனக்கு கிடைத்தது. என்ன சத்தியம்? பூரணமாக்கப்பட்ட படுவதற்குரிய சத்தியம். அல்லேலூயா. பூரணமாக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? அதற்கு வேதம் தானே, சத்தியம் தானே. அங்கே தானே ஓடி வருவாங்க அதுக்குரியவர்கள். தேவனுக்கு மகிமை. அப்போ பிடிச்சிட்டேன். அது எதுவாக இருந்தாலும் சரி, என்னுடைய பாவத்தை நான், அதாவது இங்கே ஆலயத்துக்குள் மட்டுமல்ல, மேடையில் ஏறி ஆயிரக்கணக்கான பேர் மத்தியில் சொல்ல தயாராக இருக்கிறேன். எனக்கு வேண்டியது விடுதலை. அல்லேலூயா. எனக்கு வேண்டியது விடுதலை. அது என்ன விடுதலை? அதாவது கரையும் இல்லாமல் திரையும் இல்லாத வாழ்கிற ஒரு வாழ்க்கை. திரை இல்லாத வாழ்க்கை. கரை நீங்கிட்டு இப்ப பாவம் செய்ய மாட்டோம். இப்ப பாவம் செய்ய மாட்டோம். பாவம் செய்ய சூழல் வந்தால் மாட்டோம், செய்ய மாட்டோம். ஆனா திரை இருக்குது. திரையை போக்கணும்ல. அது எப்போ ஞாபகத்தில் வருது? சொப்பனத்தில் வருது, ஆவியில் வருது. வருது இல்ல? சும்மா உட்கார்ந்துருக்கு பழைய வாழ்க்கையை தியானிக்க வைக்கலையா? எல்லாம் செய்தில்ல. ஆவியில் அந்த திரை இருக்கு. ஆனபடினால் இயேசுவாமியுடைய நோக்கம் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பிழையற்ற மாசற்ற மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை உண்டாக அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை சேர்க்கத்தான் புதிய எருசலேம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை சேர்க்கத்தான் புதிய எருசலேம் எழுப்பப்பட்டிருக்கிறது. மற்றவர்களை நான் தப்பாக சொல்லுகிறதில்லை. ராஜகுமார்த்திகள் உண்டு நிறைய, மர்மநாட்டிகள் உண்டு நிறைய, 80 பேர். கன்னியர்களுக்கு தொகையே கிடையாது. உத்தமி ஒருத்தியே. அவளுக்கு பேர் என்ன? உத்தமி. அவளுக்கு பேர் என்ன? உத்தமி புறா. சுவாமி தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார், புறாக்களை போல கபடற்றவர்களாயிருங்கள். கபடற்ற புறா என்ன? மற்ற புறாவை காக்கா அங்க ஏதாவது முட்டைட்டு இருக்கும், குஞ்சு பொறிச்சிருக்கும். இந்த பக்கத்தில் ஆந்திரா பறந்து பறந்து அடிக்கும். அவைகளெல்லாம் கூடிக்கணும். அந்த பக்கத்திலே ஆட்களை போக விடாது. புறாவை பாருங்கள், கூட்டை கலைத்து போய் உள்ளே முட்டையை கொஞ்சம் எடுத்து விட்டாலும் அடுத்த மரத்தில் உட்கார்ந்து கூவிக்கொண்டே இருக்கும். அடுத்த மரத்தில் போய் கதறி அது அழுது கொண்டே இருக்கும். கொத்தாது. கொத்தாது. அது தீமை செய்கிறது இல்லை. ஆனபடியினால் தேவனுடைய விருப்பம் என்ன? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாது மட்டுமல்ல, மாசற்ற மகிமையுள்ள சபையாக அது இருக்கணும். உத்தமியோ ஒருத்தி, புறாவோ ஒருத்தி. அப்படினால மணவாட்டி புதிய எருசலேம் பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? புறாவை போல. அதுக்கு தான் இயேசு வந்தார். இயேசு வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தது இதற்காகத்தான். இப்படி ஒரு கூட்டத்தை சேர்த்து அவருக்கு அவருடைய சாணத்துக்கு மணவாட்டியாக கொண்டு போவதற்கு அவர் சுத்தம் கொண்டிருக்கிறார். அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதுபடி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் கவனிக்கிற காரியம், தீர்க்க தரிசன வார்த்தையை நிறைவேற்ற இயேசு வந்தார்.
அவருடைய நோக்கம் ஒரு கரையற்ற சபையை உருவாக்குவது. அந்த சபையின் பெயர் எருசலேம், புதிய எருசலேம் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் ஒரு நாள் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மதீவில் இருக்கும்போது அவர் பேசி சொன்ன வார்த்தையை நாம் இங்கே பார்க்கின்றோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டியை நான் உனக்கு. மணவாட்டி என்றால் அவளுக்கு பேர் என்ன? நாம ஒரு பேரை வைத்திருக்கலாம், அதனால ஒன்றுமில்லை, பைபிள் உள்ள பேர் தான் வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த மணவாட்டிக்கு ஒரு பெயர் வைக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த மணவாட்டியை உருவாக்க சித்தம் கொண்டது இயேசு. அவர்தான் ஞானம். அவர்தான் தன்னுடைய வீட்டை கட்டினார். கட்டி அதற்குள்ளே பாவிகளாய் வாழ்ந்து, வெளி உலகத்தில் பாவிகளாய் வாழ்ந்த நம்மை கொண்டு வந்து அவனை ரட்சித்து அவருடைய மணவாட்டியாக மாற்ற இப்பொழுது ஆக்கி கொண்டிருக்கிறார். மணவாட்டியாக ஆக்கி கொண்டிருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த ஸ்தானத்தை அடைய வேண்டும். நம்முடைய நோக்கம் அதுவாக இருக்கட்டும். மனிதனுக்காக நாம் வாழ்கிறது அல்ல, ஊழியக்காரருக்காக நாம் வாழ்கிறது அல்ல. ஊழியக்காரர்கள் அந்த மணவாளனுக்கு மணவாட்டியை உருவாக்குற வேலை தான் அவர்களுடைய வேலை. மற்றபடி அவர்கள் ஒன்றுமல்ல. உருவாக்க என்ன செய்யணுங்கிறதுக்கெல்லாம் அவர் ஆலோசனை தந்திருக்கிறார். அப்படி செய்ய அப்போஸ்தலன் என்ன சொன்னார்? நான் உங்களை கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு கற்புள்ள கணிகையாக நிறுத்துவதற்கு தேவ வைராக்கியமான வைராக்கியம் என்ன? அந்த கிறிஸ்து என்ற மணவாளனுக்கு உங்களை மணவாட்டி ஆக்கணும். அந்த மணவாட்டியினுடைய அனுபவம் இப்படி இருக்கணும். அப்படி ஆக்குவதற்குரிய சத்தியத்தை, உபதேசத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் அப்படி நடவுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளே, ஐயா கோபப்படுறாருன்னா அந்த மணவாட்டி ஸ்தானத்தை விட்டு இறங்குகிறார்களே, அந்த ஸ்தானத்தை விட்டு விடுகிறார்களே, இப்படி இருக்கிறே என்று தான் கோபப்படுவார்கள். அவருடைய நோக்கம் தானே. அவருடைய நோக்கம் அந்த மணவாளனுக்கு நீங்கள் ஒரு மணவாட்டி ஆயிரும். அதற்காகத்தான் அவர் இந்த டியூட்டியை செய்கிறார். அதற்காகத்தான் அவர் கோபப்படுகிறார். அவருக்கு ஆதாயம் தேடுவதற்காக அல்ல, அவருக்காக அல்ல, அவரை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆனபடியினால் அவருடைய நோக்கம் என்ன? அந்த கிறிஸ்துவுக்கு கற்புள்ள மணவாட்டியாக மாறணும். அதற்கு தான் என்னுடைய வைராக்கியம். என்னுடைய பிள்ளைகள் பாவம் இல்லாமல் வாழணும். என்னுடைய பிள்ளைகள் வசனத்தை கை கொள்ளணும், தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கணும் என்கிற வைராக்கியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இதை வாசியுங்கள். ஆண்டவர் யோவானுக்கு சொல்லுகிறார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசிக்கலாம். பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமையடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். இன்னொரு வாசிங்க. பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம், தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பர்வதம், பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். மணவாட்டியை காண்பிக்கிறேன், இந்த உயர்ந்த இடத்துக்கு ஏறி வா என்று சொன்னார். ஏறி போன போது அங்கிருந்து என்ன வந்தது? புதிய எருசலேம், அந்த மகிமை அடைந்த அந்த நகரம் இறங்கி வந்து, அதான் இயேசுவினுடைய மணவாட்டி. அந்த பெயரைத்தான் அவருடைய சொன்னார். ஒரு நாள் நாங்கள் ஒரு மீட்டிங் முடித்துட்டு இருக்கும்போது நம்முடைய பெரிய பாஸ் பாம்பேலேருந்து வந்திருந்தாங்க. பெரிய பாஸ்னா தமிழ்நாட்டு பாஸ். அப்போ என்னோட கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ அந்த சபையினுடைய பவுண்டர் அன்னைக்கு அந்த பிராஞ்சுக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஒரு எல்எஸ் ஆஃபீஸர் வீட்டில் தங்கியிருந்தாங்க. எங்களை அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. பாஸ்டர் வந்திருக்காங்கன்னு ஒன்று கூப்பிட்டு போனாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் இவருடைய அண்ணன் இவர் அப்படி என்று சொல்லி கொடுத்தார். அப்போ அவர் கேட்டால், நீங்கள் எங்கள் பாம்பேயில் இருக்கீங்களா? ஆமாம். எந்த சபையில் இருக்கீங்க?
புதிய எருசலேம் சபை. அவர் கொஞ்ச நேரம் பேசாமலே இருந்தார். இருந்துட்டு டைரக்டாக பேர் வச்சுட்டீங்களே, இந்த பேர் இதுவரைக்கும் யாருக்கும் தோணவில்லை. அவர் ஒரு பெரிய வேத பண்டிதர், நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெயர் இதுவரைக்கும் யாரும் தோணவில்லை, ஏற்கும் தோணவில்லையே. பேர் வைத்தவர் என்ன தமிழனா வெளிநாட்டுக்காரரா? யார்? தமிழர் தான். ஓ சரி, என்ன பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது தேவனுடைய வெளிப்படுத்தல் என்று அவரும் புரிந்து கொண்டார். அதுபோல அருமையானவர்களே, இயேசு சுவாமி பத்மதீவில் இருந்து யோவானுக்கு சொல்கின்றார், இங்கே ஏறிவா, ஆட்டுக்குட்டியானுடைய மணவாட்டியை உனக்கு காண்பிப்பேன். மணவாட்டியை காண்பிப்பேன். என்னத்தை காண்பித்தார்? மகிமை அடைந்த எருசலேம் பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வர கண்டார். கண்டு இதுதான் அவருடைய மணவாட்டி. மணவாட்டிக்கு பெயரும் இதுதான். பைபிளைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால தேவனுக்கு ஒரு உத்தமி, ஒரு புறா உண்டு. ஒரு தேவனுக்கு ஒரு சபை உண்டு. அவருக்கு ஒரு கூட்டம் உண்டு. அதை நான் தான் நீதான் என்று யாரும் சொல்ல வேண்டாம். அவர்களுடைய ஜீவியம், அவருடைய கைக்கொள்ளுதல், திருவசனத்தின்படி நடக்கிற வாழ்க்கை அவர்கள் இருக்கும்போது இவர்கள் தான் என்று தெரிந்து கொள்ளும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடிக்கடி. நான் சொல்ல வேண்டாம் யாருக்கும், நாங்கள் சொல்லவே வேண்டாம், தேவையில்லை. நாம் வாழ்வோம். தேவன் தம்முடைய மனவாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அதன்படி வாழ்வோம். வாழ்ந்து விட்டால் இவர்கள் தான் அந்த வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவர்கள் என்று தானாக எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். இதைத்தான் புரிய வைக்க வேண்டும் இந்த நாட்களில். நாங்கள் இந்த கூட்டத்துக்கு போகிறோம் என்று சொல்வதற்கு முன்னால் இவர்கள் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லணும். அந்த வாழ்க்கை நம்ம உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி வாழ்வோம். நான் அதை பாதியில் விட்டுட்ட என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு, சோதர்களுக்கு சொல்லுவேன், இயேசு வரப்போகிறார். அப்படினால ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது ஒரு புது ஆணியை இலக்கில் போட்டுட்டு ஒரு காந்தத்தை எடுத்து மேலே கொண்டு வாங்க, அதுக்கு மேலே தொடண்டாம், அதுக்கு மேலே இப்படி கொண்டு வாங்க, இந்த ஆணி ஓடி மேலே ஒட்டிக்கிறோம். நீங்கள் வீட்டிலே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தேவனுக்கு மகிமை. அதில் ஒட்ட வேண்டாம். கிட்ட போன உடனே இந்த ஆணி, புது ஆணி இருக்குல்ல, அந்த காந்தத்தை பிடிச்சிக்கிறோம். இயேசு மத்தியாகத்தில் வரப்போகிறார். மத்தியாகத்தில் வரப்போகிறார். அவர் காந்த சொர்பியாக வரப்போகிறார். வரும்போது இங்கே ஆயத்தமாக எது இருக்கிறதோ அப்படியே ஓடி பிடிச்சு. திருச்சபை அதற்காகத்தான் ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றது. எனக்கு ஒரு அருமையான சகோதரர் உண்டு. முதல் இந்த அனந்தங்குளத்தில் ஞானஸ்தானம் அவருக்கு தானே கொடுத்தோம். அவர் எப்போது வருவார். நம்ம ஜெபம், நம்முடைய ஐக்கியம் முடிய அவர் சில சூழலில் இங்கே வர ஐக்கியப்பட முடியாமல் இருக்கிறார். தேவனுக்கு மகிமை. அவர் சொன்னார் ஒரு நாள், பாஸ்டர், எங்கள் வீட்டு பக்கத்தில் வேறு சில ஆலை வந்து எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. நினச்சிட்டா நான் எப்போ நினச்சாலும் ஓடி வந்து உங்களை பார்த்துக்கலாம், ஜெபம் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு கிருபை தேவன் எனக்கு தந்துட்டாருன்னு சொன்னார். நான் அவருக்கு சொன்னேன், கொஞ்சம் பொறுங்க, அதாவது எப்போதும் இப்படி இருக்காது. திடீர்னு வருவீங்க, இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, வந்து வரும் கட்டடத்தை தான் பார்த்துட்டு போவார். அப்படி ஒரு காலம் வரப்போகுது. ஆயத்தமா இருக்கிறவர்கள் எல்லாம் போகக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஐயாவை பார்க்கலாம், அவரை பார்க்கலாம், பார்க்க முடியாது. ஏன் அந்த அவர்களை போல ஆகும் என்றைக்காக நாள் வந்து சில நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, விடுதலைக்காக வந்து போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. காலம் ஆயிட்டு எனக்கு ஒன்றையும் ஒழித்து வைக்க முடியாது. அப்போஸ்தலன் சொல்லிட்டாரு, அதாவது அவருக்கு காலம் வந்தவுடன் நெருங்கிட்ட உடனே சொன்னார், என்மேல் நான் பிரயோஜனமானவர்கள் ஒன்றை உங்களுக்கு மறைத்து வைக்க மாட்டேன். நான் மறைத்து வைத்தால் அந்த இரத்தப்படி என்மேல் சுமரும். அறிந்த சத்தியத்தை, அறிந்த அனுபவத்தை உங்களுக்கு நிச்சயமாக சொல்லித்தான் ஆகணும்.
சொல்லவிட்டால் ஏன் சொல்லவில்லை என்று கர்த்தர் கேட்பார். அது உங்களுக்கு சொல்ல அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். தேவனுக்கு மகிமை. அப்படி நான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய மணவாட்டியுடைய பெயர் புதிய எருசலேம். இங்கே ஏறி வா, என்னுடைய மணவாட்டி ஆட்டுக்குட்டியாருடைய மணவாட்டி உனக்கு காட்டுறேன் என்று சொன்னார். அப்படி அவர் ஏறி பார்க்கும்போது தேவனுடைய நகரமாகிய எருசலேம், எருசலேம் பழைய எருசலேம் அல்ல, தேவனுடைய புதிய எருசலேம். அந்த நகரம் தன்னுடைய மணவாளனுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியை போல இறங்கி வர கண்டேன். உண்மைதானா? உண்மைதான். சபை புதிய எருசலேம் சபை அவருடையதான். அதில் இருக்கிற நாமும் அவருக்குரியவர்களாக நடந்து கொள்வோம். நடந்து கொண்டு அந்த சபை அங்கொண்டு கொண்டா பிறக்காண்டவர் வரவில்லை. அந்த சபையை தான் ஒருத்தி, ஒரே ஒரு சபையை தான் எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். அதில் நாம் சரியாக இருந்து கொண்டு அவர் வரும்போது நாம் தூங்கிட்டு கிடந்தாலும் போயிடும். தூங்கிட்டு கிடந்தாலும் அந்த ஆணி என்ன அதுக்கு என்ன தூங்குதான் முடிச்சு கிடங்க. அதில் வந்து காந்தம் கட்ட வந்தோடனே ஓடி போய் ஒட்டிக்கிடுது இல்லையா? அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். ஞானம் தன் வீட்டை கட்டி தன்னுடைய பணிவிடைக்காரரை அனுப்பி அழைச்சிட்டு வா, கொளுத்த ஜந்துக்களை அடித்து வச்சிருக்கிற வந்து சாப்பிடட்டு, காசு ஒன்றும் கொடுக்கண்டா, பணம் இல்லாமல் விலையும் இல்லாமல் சாப்பிடுங்க என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த வீட்டை கட்டுவது அந்த ஞானம்தான். அந்த ஞானம்தான் இந்த வீட்டை இங்கே இதுலையும் கட்டி இருக்குது. இதுல அந்த ஆதியில் இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லவா? தெரியும் இல்லவா இந்த இடம் எப்படி கிடந்தது? இந்த ஏரியாவில் உள்ள மக்களே பகலில், அதாவது 5 மணியை தாண்டி விட்டால் இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. அப்படி ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு ஏரியா. இந்த ரோட்டுக்கு இதுக்கு 1.5 ஆழம் ஊரணி மாறி கிடந்த ஒரு இடம். இந்த இடத்துல தான் ஆலயம் கட்டுவேன், நான் கட்டி தருவேன். நமக்கிட்ட ஒன்றும் கிடையாது, ஸ்தந்தம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கையிலையும் கிடையாது. கட்டுவேன் ஞானம். அந்த ஞானம் இந்த இடத்துல தான் வீட்டை கட்ட வேண்டும் என்று விரும்பி இருந்தது. பெரியவர் ஒரு சொன்னாருங்க, யாரப்பா வருவா அந்த காட்டுக்குள்ள, இப்படி நீங்க தெரியாதனமா எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்து வந்து இங்கே கட்டிடுறீங்க அப்படி என்று சொன்னார். நான் அவருக்கு சொன்னேன், அடிக்கடி சொல்றது தானே அப்படின்னு அவருக்கு சொல்லி விளங்க வச்சேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யார் வருவா? பாதையும் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது, பேய்களுடைய அட்டகாசங்கள் நிறைந்த இடம், பல காரியங்கள் என்று அவர் சொல்லாமல் சொன்னார். என்கிட்ட எங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என்ன வேலை கர்த்தர் கட்டினார், நம்முடைய பிள்ளைகளை கொண்டு கட்டினார். பிள்ளைகளை கொண்டு கட்டினார். இந்த 2 பில்டிங்குமே நம்முடைய பிள்ளைகளை கொண்டு தான் கட்டினார். அதெல்லாம் அங்கே அவருடைய கணக்கில் அந்த ஞாபக புஸ்தகத்தில் இருக்கு. இங்கே நாம ஒண்ணு கொடுக்கறதுல ஏதோ ஒரு கிளாஸ் ஆகாரம் கொடுப்போம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி கட்டப்பட்டது ஞானம். அந்த ஞானம் எங்கே அவருடைய வீட்டை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறது அங்கே கட்டுகிறது, கட்டிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்திருந்தாங்களே வட இந்தியக்காரங்க சொன்னாங்க பாருங்க, நாகமடாமில் ஊழியம் செய்கிறேன், என் கைக்குள்ள 8 பிராஞ்ச் இருக்கு, நாகமவாத்திர ஊழியம் செய்கிறேன், என் கைக்குள்ள 7 பிராஞ்ச் இருக்கு, இப்படி எல்லாம் சொன்னாங்க பாருங்க. அது மாத்திரமல்ல, எங்கெல்லாமோ மாநிலங்களுக்கு நாங்கள் இந்த சுசேஷத்தை கொண்டு அலைகிறோம் என்று சொன்னாங்க. தேவனுக்கு மகிமை. இது யார் செய்யறா? அந்த ஞானம் தான் செய்யுது. நாம் இங்கே எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறோம். அந்த ஞானம் கட்டி 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 இந்தியாவுடைய வடபகுதி வரைக்கும் வெளிநாடுகள் எல்லாம் கட்டிக்கிட்டே இருக்கிறார். தேவனுக்கு மகிமை. அப்படி நல்ல வந்திருக்கிறேன். சாதாரணமான இடம் இல்லை, நான் சொர்க்கம் முடிச்சுட்டு போகிறேன். நான் நிறைய நாட்டு வந்து பெற்றுக்கொண்டேன், நேரம் இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தில் கர்த்தருடைய ஆலயம் எழும்பும் என்று ஏசாயா சொன்னார். அந்த ஆலயத்தை எழுப்புவதற்காக பிதாவாகிய தேவன் இயேசுவை அனுப்பினார். அந்த இயேசுனுடைய விருப்பம் அந்த வீடு, அந்த கட்டடம் எப்படி இருக்கணும்?
அது கரைதல் இல்லாத மாசற்ற பிழையற்ற மகிமையுள்ள சபை கூட்டமாக சபையாக இருக்கணும். அது கட்டடம் இல்லை, நாம தான். நம்முடைய வாழ்க்கை இப்படி ஜொலிக்கணும். ஹல்லேலூயா. நாம் அப்படி அடைந்திராவிட்டாலும் கொஞ்சம் தான் அடைந்திருக்கிறேன், அடைய பிரயாசப்படுவோம். அருமையான சகோதரர் ஒருவர் பக்கத்து வீட்டில், அவர் எங்களோட வாலிப வயதிலிருந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கு ரொம்ப துன்பங்களை வந்து நாங்களே வர வச்சிருந்தோம் ரொம்ப வருஷம். அப்போ அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். பரிசுத்த ஆவியானவர் கிடைக்காது, நல்ல வல்லமையில் நிரம்புவார், எல்லாம் பண்ணுவார். வாயிலிருந்து வார்த்தை வர பாஸ்டர் கேட்டாங்க, நீங்கள் ரொம்ப பேசுவீங்களா? ஆமையா, எத்தனை பேர் இருந்தாலும் நான் பேசினா இருக்கேன். சரி, அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க, மத்தியானம் சாப்பிட ஆலயத்துக்கு வருவீங்கள, அது வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் பேசாதுங்க, ஒன்றும் பேசாதுங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சிடலாம் சொல்லி எல்லாம் செய்தார். சாப்பிட ஒரு நேரத்தில் கை கால்கள் ஒரு இடத்துல ஏதோ பேச்சு வந்துட்டு எல்லாம் உள்ளடக்க அவ்வளோ வந்துச்சு, பேசி முடிச்சாச்சு. வந்து அங்கே கோயிலில் வந்து சாப்பிட வராமல் வெளியே திண்ணையில் அங்கே ஒரு வாரத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். என்ன இப்படி ஆச்சு என்ன கேட்டால், ஏன் ஃபாதர் இப்படி ஆகிப்போச்சு, இப்படி போட்டேன், இப்படி கடைசி இவ்வளோ நேரம் பொறுத்தேன் இப்படி ஆயிடுச்சு. சார் ஒன்று செய்யுங்க, என்ன இதையும் உங்களுக்கு முடியல, ஒரு கல் தர்றோம், ஒரு கோழிக்கு அளவுக்கு ஒரு கல்லை தர்றோம், அதை கழுவி வாய்க்குள்ளே போட்டுக்கிடுங்க. இந்த கல்லை இங்கே சாப்பிட வரும்போது வாய்க்கு பிடிக்கும் போது தான் எடுக்கணும், அது வரைக்கும் அந்த கல்லை எடுக்கக்கூடாது சொல்லி அப்படியே ஜெயிச்சு பரிசுத்தாய் பெற்றார். சொல்கிறேன் உங்களுக்கு, அல்லேலூயா. அது முடியாது என்று எண்ணாதீர்கள். அந்த நிலையை அடையத்தான் இயேசு சுவாமி நமக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படி ஆக்கணும்னு தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நாமளா வந்தோம், நமக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாது, அவர் தானே கொண்டு வந்தார். அந்த நிலைக்கு நம்மை ஆக்குவதற்காகத்தான் அவருடைய வீட்டுக்கு அழைத்துட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே நம்ம ஸ்டேஜ் அடைஞ்சிடணும். சரியா? ஆமா, அதை எடுக்கலாம். இயேசு வரப்போகிறார், எப்பவும் வரலாம், எப்பவும் வந்து அந்த சபையை எடுக்கத்தான் வருவார். அப்போ அதில் சரியில்லாதெல்லாம் அப்படி இப்படி பேரும் இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் அப்படின்னா நம்ம எப்பொழுதும் இந்த நிலையே நம்முடைய மனதில் கொண்டு வாஞ்சித்து நம்முடைய கரைதுரைகளெல்லாம் போக்கி கர்த்தர் நாளுக்கு என்று ஆயத்தப்பட்டு கொண்டிருப்போம். அல்லேலூயா. அப்படின்னா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது அந்த இலக்கை அடைவதற்கு நம்ம எல்லோரும் ஆயத்தமாகணும். புதிய எருசலேமை நாம் நினைவு கூற வந்திருக்கின்றோம். புதிய எருசலேமுடைய சிறப்பை நாம் நினைத்து கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வந்திருக்கின்றோம். அந்த சிறப்பு என்ன என்றால், அவரோடு கூட மணவாட்டியாக இருக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை அழைத்திருக்கின்றார். நம்ம இருக்க வேண்டிய லட்சியம் கரைகளும் நீங்கிடும், பழைய கரைகள் அது இருந்த இடத்துல இருந்த திரைகளும் நீங்கி மகிமையுள்ள மாசற்ற ஒரு வாழ்க்கை இந்த திருச்சபைக்குள் நாம் அடைந்து அவருடைய நாளுக்கு நாம் ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா. நாம் வேறுபட்ட ஒரு வாழ்க்கைக்குள் இதனால் தான் வந்திருக்கிறோம். அந்த உத்தமி பிரா என்கிற அந்த பெயர் நமக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. நான் ஒன்று பேசுகிறக்குள்ள 4 பேசுகிறவர்களைப் போல அல்லாதபடி அந்த பிராவை போல கபடற்ற ஒரு நிலை இருக்கட்டும். சர்ப்பங்களைப் போல நாவலர்கள் எழுதியிருக்கு, அது வேற விஷயம். நாம் இந்த மணவாட்டி ஸ்தானத்தை அடைவதற்கு இது நம்மில் இருக்க வேண்டும் என்று கருத்து சொல்கிறபடினால் இது மட்டும் நம்முடைய மனதில் வைத்துக் கொள்வோம். கேட்குறவங்களுக்கு சொல்லுங்க, இயேசு சுவாமி இந்த சபைக்கு அவருடைய மணவாட்டிக்கு இந்த பெயரை சூட்டியிருக்கிறார். வா என்று காட்டி சொன்னார், இதுதான் என்னுடைய மணவாட்டினுடைய பெயர் என்று சொல்லியிருக்கிறார். அந்த சபையை ஞானமாகிய கிறிஸ்து பூமியில் உருவாக்கி 7 பழுதற்ற தூண்களை நிறுத்தி அஸ்திவார பிரதேசத்தின் மேலே நிறுத்தியிருக்கிறார். அதை காணப்படுகிற அஸ்திவாரம் இறைவன் இயேசு, அதற்கு காணப்படுகிற மூலைக்கல் இயேசு, அதற்கு காணப்படுகிற அஸ்திவாரங்கள் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள், அதில் மேலே கட்டுகிறவர்கள் எல்லாம் ஜீவனுள்ள கற்களாகிய விசுவாசிகள். ஜீவனற்ற கற்களில் நிற்காது, டைரக்டாக போயிடும். ஆனால் அப்படின்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நிலையை அடைவோம்.
இயேசு பூமிக்கு வந்த நோக்கம் உங்களிலும் என்னிலும் நிறைவேற கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய எருசலேம் சபை 3/248 ஏ தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895292462.